வணக்கம். கரூர் வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜியிடம் சிபிஐ 6 மணி நேரம் இன்று விசாரணை மேற்கொண்டது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே வசூல் வேட்டை களைகட்டியுள்ளது. தமிழக தேர்தல் காரணமாக 2 நாட்களில் ரூபாய் 23 கோடி ரூபாய் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் ஓட்டுக்கு கொடுக்கப்பட இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு என்பது மக்களுக்கு தெரியும். பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து NDA ஆர்ப்பாட்டம் செய்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. மறைந்த தலைவர்களின் உருவச் சிலைகளை மறைக்க தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வந்தாலே இந்த போஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுவரில் எழுதுனது எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. அதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடும் எச்சரிக்கை. கட்சிக்குள் குழப்பம் பிரச்சனை ஏற்படுத்தினால் நடவடிக்கை பாயும். மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே சீட் என பேச்சு. ரம்ஜான் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி மார்ச் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் மாநிலங்களவை அமர்வுகள் நடைபெறாது என அறிவிப்பு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் IPL 2026 தொடரின் போட்டிகளை நடத்த கர்நாடக அரசு அனுமதி. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயிலில் நாளை பூக்குழி திருவிழா. முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். பாமக பெயர் சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை வரும் மே 10 வரை நீட்டிப்பு. மின்வாரிய ஊழியர்களுக்கு ஜாக்பாட் சம்பள உயர்வை அறிவித்தது தமிழக அரசு.